ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோல ஒரு போனஸ் வீடியோவாக உங்களுக்கு எவ்வாறு இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது அது ரிலேட்டடா ஒரு வீடியோ ஒன்று போடலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான அந்த வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இப்போ எந்த புக்குக்கு நாங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க போறோம்னா கிரேட் 6 ஸ்ரீலங்கன் சிலபஸ்ல இருக்கிற சயின்ஸ் புக்குக்கு ஒரு முதல் 6 பேஜஸ்க்கு வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு முதல் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அந்த லிங்கை கொடுத்துருக்கேன், இந்த பிடிஎஃப்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒருக்கா நீங்க மேலோட்டமா வாசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கும் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க ஏற்கனவே பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்களாவே அந்த ஷார்ட் நோட்ஸை எடுத்து பாருங்க. பிறகு நானும் சொல்றேன், ஸோ அதோடையும் கம்பேர் பண்ணி பாருங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு. ஸோ தற்செயலா உங்களுக்கு பழக்கம் இல்லாட்டியும் உங்களுக்கு ஆர்வமா இருந்துச்சுன்னா நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க. அதை நான் உண்மையிலேயே வரவேற்கின்றேன். இருந்தாதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ ஒரு 6 பேஜ் தான் மேலோட்டமா வாசிப்போம். வாசிச்சு எவ்வாறு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் எடுக்கணும்ன்றத பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் நோட்ஸை நீங்க எடுக்கும் முதல்ல எப்பயுமே நீங்க படிச்ச பாடத்தை, அதாவது படிச்ச ஃபுல் நோட்ஸையும் வடிவா ஒன்றொண்டா பார்த்துட்டு போகணும். உங்களுக்கு விளங்கி இருக்கான்றதை செக் பண்ணுங்க. என்ன கட்சியில ஒரு பாடத்துல ஏதாவது மிஸ் ஆகி இருந்தாலும் நீங்க பார்க்க வேண்டிய விஷயமும் வரலாம். ஸோ இப்ப நாங்க ஒன்றொண்டா இப்ப வாசிச்சுட்டு போக போறோம். ஸோ உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் வந்து இந்த 6 பேஜ் தான் விளங்கப்படுத்திருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா படிக்க போறோம். சரி, இப்ப என்ன பிடிஎஃப் வச்சு விளங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, இப்ப எல்லாம் கொப்பியில தான் எழுதுறதா? இப்ப நான் பிடிஎஃப்ல நான் மார்க் பண்ண போற முக்கியமான விஷயங்களை இந்த ஹைலைட்டை யூஸ் பண்ணி மார்க் பண்ண போறேன். ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து கொப்பில நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணலாம், இல்லாட்டி ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து மெயினான பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்டா நோட் பண்ணணும். அதாவது அதை பார்த்து ஷார்ட் நோட்ஸுக்கு மாற்றக்கூடாது. ஃபர்ஸ்டா நோட் பண்ணுவோம் எந்தெந்த பாயிண்ட்ஸ் மெயினான பாயிண்ட்ஸ்ன்றதை மார்க் பண்ணுவோம். சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். உயிர் சூழலின் விந்தைகள். ஸோ எம்மை சுற்றி வர உள்ளவை சூழலாகும். ஸோ இப்ப கேள்வி வருது, சூழல்னா என்ன? சூழல்னா எங்களை சுற்றி இருக்கிறது. அப்படி ஒரு ஐடியா தான் இந்த முதலாவது லைன்ல வருது. சரி, அதை இப்போதைக்கு வச்சிருப்போம். இந்த பாடத்தின் படி வச்சிருப்போம். சூழல் என்ன? நம்மை சுற்றி வர இருக்கிறது. சூழல் பலவற்றை உள்ளடக்கியுள்ளது. சோ இப்ப இதை வாச்சோன்னா அடுத்த கேள்வி, சரி இப்ப எப்படி கேள்வி வரலாம்? சூழல் என்னென்னத்தை உள்ளடக்கி இருக்கு, அதுக்கான ஆன்சர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வருது. நிலம், நீர்நிலைகள், கட்டிடங்கள், தாவரங்கள், விலங்குகள், வழி ஆகிய அனைத்தும் சூழலில் அடங்குகின்றன. சோ இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னென்ன கேள்வி வரலாம்ன்றத யோசிச்சு பாருங்க. சரி, முதலாவது சூழல்ண்டா என்னன்னு கேட்கலாம். கேட்டா இப்போதைக்கு இருக்கிற ஆன்சர், இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிச்சு இருக்கிற ஆன்சர் வந்து என்னது? எம்மை சுற்றி வர உள்ளவை சூழலாகும். ஸோ ஒரு கேள்வி பேப்பர் வந்து சூழல் என்றால் என்னன்னா எங்களுக்கு தெரியணும், எங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே சூழல். புதுசா ஒன்றும் இல்லை, எங்களை சுத்தி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சூழல் தான், என்வாயர்மெண்ட். இப்ப அது என்னென்ன இருக்கலாம்டா? இப்ப இதுக்கு இதை அட்லைன் பண்ணணுமான்னு ஒரு டவுட் வேற, இதை ஹைலைட் பண்ணணுமான்னு. ஏன்னா இப்ப எங்களை சுத்தி இருக்கிறதா சூழல்னா அதை நான் பார்த்தே சொல்லிடுவேனே, நீ இதை சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் இப்ப அவங்க வந்து கேள்வி கேட்க இந்த விடையை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நிலம், நீர்நிலைகள், கட்டிடங்கள், தாவரங்கள் எல்லாத்தையும் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக நீங்க இதை நோட் பண்ணி வச்சிருங்க. ஸோ இது எல்லாமே சூழலுக்கு வரப்போகுது. சரி, இப்ப இந்த 2 பாயிண்ட் இப்ப மார்க் பண்ணியாச்சு. ஸோ இத இப்போதைக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். தச்சையில இது வந்து மெயின் பாயிண்ட் இல்லாம போகலாம். ஏன்னா அதை விட மெயினான பாயிண்ட், அதாவது இதுகளை உள்ளடக்கிய மெயினான பாயிண்ட் கீழே இன்னொன்று இருக்கலாம். ஸோ அதனால இப்பயே ஷார்ட் நோட்ஸுக்கு போக தேவையில்லை. இப்ப அடுத்ததுக்கு போவோம். வகுப்பறை, பாடசாலை தோட்டம் ஆகியவற்றில் பல்வேறு பொருட்களை அவதானிக்கலாம். சூழலுக்கு ஏற்ப அங்கு காணப்படும் கூறுகள் வேறுபடுகின்றன. ஸோ இதுல மெயினான என்ன பாயிண்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, வேற வேற சூழல்ல அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த கூறுகள் வேறுபடுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மெயினான பாயிண்ட். ஆனா இது பாடமாக்கணுமான்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு தேவையில்லை. ஏன்னா சூழல்டா என்னன்னு கேட்பேன். சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த கூறுகள் வேறுபடுகின்றன வாண்டு ஒரு ட்ரூ ஓ ஃபோல்ஸ் கொஸ்டின் மாதிரி கேட்கலாமே தவிர வேற ஏதாவது அந்த பாயிண்ட் மாதிரி ஒரு கேள்வியும் வரப்போறது இல்லை. ஸோ அதனால ஒரு ஜென்ரல் ஒரு கொமனான ஒரு நாலேஜுக்கே அதை கொண்டு வந்துடலாம். ஸோ அதை நான் இப்போதைக்கு மார்க் பண்ணல. ஸோ தற்செயலா உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து மறக்கும், அது ஒரு மெயினான பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயமா அதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதுக்கு தான் உதாரணத்துல இந்த 4 படமும் தந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா ஒன்று வந்து சிட்டியில இருக்கிற ஒரு நகரச் சூழலை தந்திருக்கு. பிறகு மற்றது வந்து ஒரு விவசாய சூழல், மற்றது ஒரு காடு, மற்றது ஒரு கடற்கரை அண்டிய ஒரு பகுதியையும் தந்திருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு சூழல். உங்களை சுத்தி இருந்தா சூழல்,
நீங்க எங்க இருக்கீங்களோ அதை சுத்தி அந்த சூழல் வித்தியாசப்பட போகுது. வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா அது ஒரு வீட்டு சூழல். So அதுதான் அந்த விஷயம். அடுத்த பாயிண்ட், சூழலில் காணப்படும் கூறுகளில் பல்வகைமையை இனி ஆராய்வோம். சோ இந்த பாயிண்ட் தேவையே இல்லை. சோ அதையும் தூக்கிடலாம். நீங்கள் சிறுவயதில் அணிந்த சப்பாத்துக்களை இப்பொழுது உங்களால் அணிய முடியாது. இதற்கான காரணம் யாது? சிறுவயதில் உங்கள் உடலின் பருமனை விட இப்பொழுது உங்கள் உடலின் பருமன் அதிகரிப்பதே இதற்கு காரணமாகும். ஷோ, இவ்வளவு மெயினான ஒரு பாயிண்ட். இதை மார்க் பண்ணணுமான்னு யோசிச்சீங்கன்னா இல்ல. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் நாலேஜ், காமனான ஒரு நாலேஜ். இதை நீங்க ஷோர்ட் நோட்ஸ்ல போட்டு அதையும் திருப்பி வாசிக்க போறீங்கன்னா அதுக்கு நீங்க புக்கையே வாசிடலாம். சோ அதுக்கு அந்த பாயிண்டே நாங்க ஸ்கிப் பண்ணிடுவோம். சோ அடுத்தது வாசிப்போம். இவ்வாறு உடலின் பருமனில், அதாவது உயரத்திலும் கனவளவிலும் திணிவிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு வளர்ச்சி எனப்படும். சோ இப்பதான் ஒரு டெபினிஷன் வருது. வளர்ச்சின்னா என்னன்னு சொல்லி தாராங்க. உடல்ல பருமன்ல, அதாவது உயரத்திலையும் கனவளவையும், பருமன் சொல்றது என்னவா, உயரமும் கனவளவு திணிவும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு தான் என்னது, வளர்ச்சி எனப்படும். சோ ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம். உடலின் பருமனில். சோ இப்ப இதுல மெயினான பாயிண்ட், இப்ப பருமன் சொல்லிட்டாங்க. அந்த பருமனில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது உயரத்திலும் கனவளவிலும் திணிவிலும். சோ இந்த பருமனுக்குள்ள என்ன சொல்றாங்க, மூன்றையும் உள்ளடக்குறாங்க. உயரத்தையும் உள்ளடக்குறாங்க, கனவளவையும் உள்ளடக்குறாங்க, திணிவையும் உள்ளடக்குறாங்க. அந்த மூன்றிலையும் ஏற்படுற மீளா அதிகரிப்பு. சோ நீங்க சயின்ஸ் கிளாஸ்ல கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், அந்த மீளான்றது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப ஒரு ரப்பர் எடுத்தீங்கன்னா அதை நீங்க ரப்பர் பேண்ட் எடுத்தீங்கன்னா அதை விரிச்சிட்டு விட்டீங்கன்னா திருப்பி சுருங்கிடும். ஸோ அது மீளாதிகரிப்பா இல்ல. ஆனா இப்ப இதே நீங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்து பெருசாயிட்டீங்க, இப்ப உங்களை சுருக்கேலுமாண்டா சுருக்க இயலாது. இப்ப நீங்க போட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா போய் ஃபுல்லா அமுக்கினா சுருங்கலாம். ஆனா உண்மையிலேயே சுருக்கேலுமான்னு பார்த்தா டிரெக்டா ஒரு கம்ப்ரெஷன் பண்ணி டிரெக்டா சுருக்க இயலாது. நீங்க அது மீளாம அந்த கலங்கள் விரிவடைந்து விட்டது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகரிப்பு தான் என்னது, வளர்ச்சி என்று சொல்ல போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைன், வளர்ச்சி என்றால் என்ன. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா பெருமன் சொல்றாங்க. அந்த பருமன்ல ஏற்படுற மீள அதிகரிப்பு, அந்த பருமன்லயும் என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க, உயரம் கனவளவு திணிவு. சோ இதுதான் அந்த பாயிண்ட். இப்படித்தான் நீங்க அந்த ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன பாயிண்டையும் எடுக்க வேண்டி வரும். சோ தொடர்ச்சியா போகும். சூழலில் உள்ள எல்லா பொருட்களும் இவ்வளர்ச்சியை அவதானிக்க முடியுமா, அதை கண்படைவதற்கு பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுங்கன்னு சொல்லி ஒரு செயற்பாடு கட்டிருக்காங்க. சோ சூழல்ல எல்லாமே வளர்ச்சியை காட்டுமெண்டா இல்ல. சிறுவன் காட்டுவான், நீங்க ஒரு வளர்ச்சியை காட்டுவீங்க. ஒரு நாய், ஒரு பிராணி இருக்குன்னா அந்த பிராணி ஒரு வளர்ச்சியை காட்டும். ஆனா இதே பென்சில், இப்ப ஒரு கண்ணாடி, ஒரு போனா இருக்கட்டும், அது வளருமான்னு கேட்டா வளராது. அது வளரும்னா என்னது, அந்த டெபினிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த டெபினிஷன் என்னது, பருமன், பருமன் உயர கனவளவு திணிவு, அதுல மீளாத அதிகரிப்பு தேவை. ஸோ அதனால இது வளர்ச்சியை காட்டாது, வளர்ச்சியை காட்டும் என்ற பொருட்களா பிரிக்கலாம். சோ இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி, அதுக்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ண போறீங்க. ரப்பர் பேண்ட் வளர்ச்சியை காட்டும் பொருளா காட்டாத பொருளா? வடிவா வாசிங்க, ஏற்கனவே போயிட்டு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு வாட்சி கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வளர்ச்சியை காட்டுமா காட்டாதா, எஸ் ஓ நோ. சோ அடுத்ததை பார்ப்போம். இதிலிருந்து சூழலில் உள்ள சில பொருட்கள் வளர்ச்சியை காட்டுவதுடன் சில பொருள்கள் வளர்ச்சியை காட்டுவதில்லை என அறிந்து கொள்ளலாம். பொதுவாக இனப்பெருக்கம், அசைவுகள், சுவாசம், போசனை வளர்ச்சியை காட்டும் பொருள் உயிருள்ளவையா. உயிருள்ளவை அங்கிகள் என அழைக்கப்படும். மேலே குறித்த இயல்புகளை காட்டாத பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் என அழைக்கப்படும். அவனே ஹைலைட் பண்ணி தந்துட்டான். சோ நாங்களும் திருப்பி அதையே ஹைலைட் பண்ணிடுவோம். சோ உயிருள்ளவைன்னா என்னன்னு சொல்லியிருக்கு, இனப்பெருக்கம், அசைவுகள், சுவாசம், போசனை வளர்ச்சியை காட்டும் பொருட்கள் தான் உயிருள்ளவை. சோ கேள்வி எப்படி வரும், கொஞ்சம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க, கேள்வி எப்படி கேட்கலாம். கண்டுபிடிச்சிருக்கீங்க. உயிருள்ளவை என்னென்னத்தை காட்டும் கேட்டா இனப்பெருக்கம் செய்யும், அசைவுகள் இருக்கும், சுவாசம் இருக்கும், போசனை இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அப்படின்னா என்னென்னன்றதை நீங்க பிறகுதான் படிக்க போறீங்க. சோ இப்போதைக்கு நீங்க உயிருள்ளவைன்னு போட்டுட்டு என்னென்னத்தை காட்டும்னு சொல்லி எழுதி வச்சிருந்தீங்கன்னா காணும். அதே மாதிரி இந்த உயிருள்ளதுக்கு என்ன சாமன், உயிருந்தா என்னன்னு சொல்ல போறோம், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்காங்க, அங்கிகள். சோ அதையும் மார்க் பண்ணிடுவோம், ஏதாவது ஸ்பெஷல் நேம் அங்கிகள். அப்படி காட்டாத பொருட்கள் என்னது, உயிரற்ற பொருட்கள். சோ இதை ஷோர்ட் நோட்ஸ்ல எப்படி எழுதணும்ன்றதை நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். ஃபர்ஸ்டா இதை மட்டும் பார்த்துட்டு போவோம், என்னென்ன மெயினான விஷயம் என்றது. சோ அடுத்தது உங்களுக்கு ஒரு படம் தந்திருக்காங்க, ரெண்டு படத்தை பிரிச்சு பிரிச்சு காட்டியிருக்காங்க. உயிருள்ளவை தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். கட்டாயமா இந்த செயற்பாடுகள் செய்து பாருங்க, நல்ல ஃபன்னா செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து.
ஏதோ செய்து முடிக்கணும்ன்றதுக்காக செய்யாதீங்க, வடிவா வேலை செய்யுங்க. என்ன செய்து பாருங்க, உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி. அடுத்தது, இவை இடம்பெயர்வு போசனை முறை வளரும் தன்மை போன்றவற்றில் வேறுபடுகின்றது. எனவே இவற்றை இரண்டு வகைகளாக வகைப்படுத்த முடியும். அவையாவன தாவரங்கள், விலங்குகள் என்பனவாகும். ஸோ இதுல எங்கேயோ நான் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். சரி, சூழலில் உள்ளவற்றில் உருளவு உள்ளக்கவையின பிரதான இரண்டு கூட்டங்களாக வகைப்படுத்த முடியும், அது பார்த்தாச்சு. உயிருள்ளவை தொடர்பாக மேலும் அறிந்து பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுங்கள். சரி, இப்ப இதுல வந்து அந்த செயற்பாட்டு தொடர்ச்சியா தான் வரப்போகுது. உயிருள்ள பொருட்களை ரெண்டு வகையாக பிரிங்க. உயிர் இருக்கிற அங்கியெல்லாம் ரெண்டா பிரிக்கிறாங்களா? எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இதை இடம்பெயர்வு போசனை முறை வளரும் தன்மை போன்றவற்றில் வேறுபடுகின்றனவா? ஸோ எது எதுல வேறுபடுது? இவ்வளவு ஃபீச்சர்ஸ்லயே வேறுபடுது. எனவே இவற்றை ரெண்டு வகைகளாக வகைப்படுத்த முடியுமா? எப்படியா? தாவரங்கள், விலங்குகள். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு மேப் மாதிரி ஒரு விளங்கி இருக்கணும். முதலாவது ஒரு பொருள் இருக்கு, ரெண்டு கோடு போடுங்க. ஒன்று வந்து என்னது? உயிருள்ள பொருட்கள். ரெண்டாவது லைன்ல என்ன வரப்போகுது? உயிரற்ற பொருட்கள் வரப்போகுது. இந்த உயிருள்ள பொருட்களை என்னென்ன இருக்கணும்னு சொல்லி ஒரு டெபினிஷன் தந்திருக்காங்க. சோ அதை எழுதுங்க. என்ன தந்திருக்காங்கன்றது எழுதுங்க. உயிரற்ற பொருட்கள்னா என்னன்னு எழுதுங்க. இப்ப உயிருள்ள பொருட்கள் என்ன செய்ய போறோம்? திருப்பி ரெண்டா பிரிக்க போறோம். என்னவா இருக்க போகுது? தாவரங்கள், விலங்குகள். சோ வேணும்டா அதை எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னு அந்த லைனுக்கு பக்கத்திலேயே எழுதுறாங்க. எழுதி விடுங்க. ஸோ இப்ப நான் லைன் சொல்ல உங்களுக்கு விளங்காம இருக்கு, நான் வந்து இந்த பிடிஎஃப் உடைய அந்த சமரி, என்னுடைய சமரியும் போடுறேன். ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் விளக்கமும் கிடைக்கும். சரி. ஸோ இப்ப உங்களுக்கு கொஞ்சம் படங்கள் தந்திருக்காங்க. தாவரங்களையும் விலங்குகளையும் தவிர்த்து சூழலில் வேறு உயிர் உள்ளவைகளும் இருக்கின்றதா என்பதை அறிகிறதுக்கு அடுத்த பிராக்டிகல். ஸோ இப்ப நான் ரெண்டா தான் பிரிக்கலாம் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த ரெண்டை தவிர வேற ஏதாவது பிரிக்கலாமான்னு பாக்குறதுக்கு அடுத்த ஒரு பிராக்டிகல் தந்திருக்காங்க. ஸோ அங்காலதான் நுண்ணங்கிகள் ஒரு சாமான் வரப்போகுது. சரி, உங்களுக்கான இப்ப டாஸ்க சொல்றேன். இப்ப நாங்க முதல் 4 பக்கத்தையும் படிச்சிட்டோம். ஸோ இந்த 4 பக்கத்துக்கான சமரியை நான் இப்ப அடுத்ததா உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யுங்க? தொடர்ச்சியா 5வது 6வதையும் வாசிச்சு இவ்வாறு ஹைலைட் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்குரிய டாஸ்க். ஸோ முதல் நாள் முடிஞ்சு 5வது 6வதையும் ஹைலைட் பண்ணிடுங்க. அடுத்ததா தொடர்ச்சியா நான் முதல் 4 பக்கத்துக்குரிய சமரியை காட்டுறேன். நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு எப்படி செய்யறேன்னு பார்த்துட்டு 5வதையும் 6வதையும் செய்ய போறீங்க. ஓடலே செய்து பார்ப்போம். ஸோ இப்பயே ப்ராக்டிஸ் பண்ண தொடங்க. இன்றைக்கு போய் நீங்க படிக்கிற பாடத்திலே அப்ளை பண்ணி பாருங்க. சரி, இப்ப நாங்க ஷார்ட் நோட்ஸையும் ஃபுல்லா காட்டுறேன். ஸோ இப்ப உங்களுக்கு 2 ஸ்கிரீன் தெரியும். சரி, இப்ப நான் என்னென்ன மாதிரி செய்துக்கன்னு பாருங்க. சோ முதலாவது உண்மை சுற்றி வர உள்ளவை சூழல் ஆகும். சோ இப்போதைக்கு நாங்க படிச்சது மட்டும் சூழல் தான், அது தான் தந்திருக்காங்க. சோ அதை நாங்க எழுதுவோம். சூழல், சூழல் போட்டு ஒரு கோடை போட்டுட்டு எம்மை சுற்றி வர இருக்கிறது. உங்களுக்கு உங்களோட மொழியில் அடியிலே எழுதலாம், ஆக சுருக்கம் எழுதினா காணும். சோ அடுத்தது மெயினான போய் மார்க் பண்ணியிருக்கோம். நிலம், நீர்நிலைகள், கட்டிடங்கள், தாவரங்கள், விலங்குகள், வழி. சோ இவ்வளவு எழுதணும். சோ நான் தாவரங்கள் மட்டும் எழுதியிருக்கேன். சோ தொடர்ச்சியாக நீங்க அதையும் எழுதி முடிங்க. சோ இப்ப நீங்க சூழல்னு பார்த்தோன்னே உங்களுக்கு அங்கால ஞாபகம் வந்து. சோ இப்ப இதுக்கு வேற ஒரு பாயிண்ட்ஸும் இல்ல. சோ அடுத்த பாயிண்ட்டுக்கு வர போறோம். வளர்ச்சி என்றால் என்ன? இந்த வளர்ச்சியை நான் எழுதியிருக்க விதத்தை பாருங்க. வளர்ச்சின்னு போட்டுட்டு பெருமனும் பெருமன்ல ஏற்படுற மீள அதிகரிப்பு அப்படியே நீங்க சொல்லலாம். ஆனா இப்ப இதுல என்னன்னா, பெருமன்ல என்னென்னத்த சொல்றாங்கன்றத நீங்க பிராக்கெட்ல போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு ஹைலைட்டா இருக்கும். சரி, பெருமன்ல உயரம், கனவளவு, திணிவு, இன்னும் 3 இருக்கு. சோ இப்ப நீங்க எல்லாத்தையும் பாடமாக்கல, பெருமன் ஞாபகம் இருக்கும், பெருமன்ல ஏற்படுற மீள அதிகரிப்பு. பெருமன்டா என்னது? உயரமா இருக்கலாம், திணிவா இருக்கலாம், கனவளவா இருக்கலாம். சோ எல்லாமே பெருமன் தான் சொல்றாங்க. சோ உடலின் பெருமனில். சோ நான் இந்த உடலினை விட்டுட்டேன் பார்த்துருக்கேன். சோ நீங்க உடலின் பெருமனில் வரப்போகுது. சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு, நான் சொன்னேன், பிரிச்சு அந்த கோடுகளை போட்டு பிரிச்சு இவ்வாறு எழுதிக்க உங்களுக்கு பார்த்தோன்னே ஞாபகம் வேணும். சரி, என்னென்ன ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இருக்குன்றதை பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. சும்மா உயிருள்ளவை அப்படின்னு போட்டு ஒரு அண்டர்லைன் போட்டுட்டு நீங்க இனப்பெருக்கம், அசைவுகள், சுவாசம், போசனை, வளர்ச்சியை காட்டும் பொருட்கள்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு விஷுவலா பார்க்க கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பார்க்க ஒரு ஆசையா இருக்கணும். ஸோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கணும். ஏன்டா சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆக இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏற்கனவே ஷோர்ட் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் தான்.
அதுலயும் ஆக இம்பார்ட்டன்டா காட்டுறதுக்கு இந்த கலர்ஸை யூஸ் பண்ணுங்க. ரெட் கலரோ ஏதோ ஒரு கலரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் கடைசியில ரெட் கலர்ல போட்டீங்கன்னா அது ஹைலைட் ஆகாது ஒரு பாயிண்ட். ஸோ ஆக இனியிலேன்னு முக்கியம். இப்ப இந்த மீளான்ற ஒரு டேர்ம் வந்து அவ்வளவோ முக்கியம். ஸோ அதே மாதிரி உயிருள்ளவைன்னு போட்டு பிராக்கெட்டுக்கு ஒரு அங்கின்னு போட்டு அந்த அங்கின்னு என்ன உயிருள்ளவை. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுகள் எல்லாமே உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்க. ஸோ இதுல ரெண்டா பிரியிற மாதிரி போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று தெரியுமா, சரி இதுதான். ஸோ உயிருள்ளவைக்கு கீழே எழுதி வைக்கலாம் இனப்பெருக்கம், அசைவு, சுவாசம், பூசண வளர்ச்சியை காட்டும். சோ அதுதான் அடுத்த படி. சரி, இப்ப அடுத்தது என்ன செய்யறாங்க, அதை வச்சுக்கொண்டு தாவரங்கள் விலங்குகள் பிரிக்கிறாங்க. சோ அது ரெண்டு போட்டாச்சு. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா நான் திருப்பியும் அதை மார்க் பண்ணல. இடம்பெயர்வு, போசனை முறை, வளரும் தன்மை ஆகியவற்றை நான் மார்க் பண்ணல. நீங்க வேணும்டா என்ன செய்யலாம்டா, இந்த இடத்துல அந்த விலங்கு தாவரம் பிரிகிற இடத்துல அந்த லைனுக்கு பக்கத்துலயே எதை வச்சுக்கொண்டு பிரிக்கிறோம்னு போட்டு விடலாம். ஆனா இது நீங்க நார்மலாவே பார்க்கலாமே, அதுக்கான ரீசன் தான் மேல தந்திருக்கும். இப்ப அசைவுனா இடம்பெயர்வு. சோ அந்த அசைவுக்கு இடம்பெயருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அதுகள் நீங்க பிறகு அடுத்தடுத்த பாடங்களை படிக்க போறீங்க. சோ இந்த வளரும் தன்மை அதுகளுக்கு ஏற்ற மாதிரி வளரும் தன்மையில இந்த வளர்ச்சிக்குள்ள உள்ளடங்கு. சோ அதுகளை வச்சுக்கொண்டு தான் பிரிக்கிறாங்க. சோ அது எனக்கு பாக்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மாதிரி தெரியல. இது ஒரு பேசிக்கான விஷயம். தாவரம் விலங்குகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா உங்களுக்கு பார்க்க தெரியும். தாவரங்கள் அசையாது, விலங்குகள் அசையும். ஸோ அதுல இடம்பெயரும், அந்த இடம்பெயர்வு இருக்கா இல்லையான்றது அதுகளை பத்தி நீங்க படிப்பீங்க ஃபியூச்சர்ல. சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் ரெண்டு லைன் நான் சரியா பிரிக்கல, நடுக்கு வார மாதிரியே இருக்கு இந்த விலங்கு. அதுக்கான ரீசன் தொடர்ச்சியா நீங்க அடுத்த செக்ஷன் 5வது 6வது படிச்சுங்க தெரிஞ்சிருக்கும். இதோட சேர்த்து நுண்ணங்கிகளும் இதுக்குள்ள வரப்போகுது. ஸோ இது ரெண்டா பிரியாது, மூன்றா பிரிய போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதான் சொல்றது, ஃபுல்லாவே நீங்க அந்த அன்றைக்கு படிப்பிச்ச ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த ஷார்ட் நோட்ஸை எழுத தொடங்குங்க. ஆனா அண்டண்டைக்கு எழுதினீங்கன்னா நல்ல, அதுக்கான ரீசன் பிறகு நீங்க கடைசி காலம் மட்டும் வச்சுட்டு இந்த பாடமுடி எழுதுவோம் இந்த முடிக்க பாத்தீங்கன்னா பிறகு அது இன்னும் கஷ்டமா இருக்கும். பாடமுடிய நீங்க எடுத்து எழுதிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி எழுதுங்க. கலர் பென்சில் யூஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு விஷுவலா கொடுக்க பாருங்க. ஆக சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. இப்ப இதை பாத்தீங்கன்னா தெரியும், இதுல 4 பேஜ்ல இருக்கிறது இது ஒரு பேஜ் கூட இன்னும் முடியல, இன்னும் இடம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த முதல் செக்ஷனையே இந்த 6 பேஜையுமே நீங்க இந்த முதல் பேஜுக்கு வடிவா கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு பார்க்க எப்படி படிக்கிறேன்டா இந்த சூழல்னு வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல வரணும், சூழல் என்ன, எம்மை சுற்றி வர இருக்கிறது, நிலம், நீர்நிலைகள், பிறகு கட்டிடங்கள். ஸோ எல்லாமே சூழலுக்கு தான் வருது. ஸோ இந்த ஒவ்வொன்றையும் பார்த்து நீங்க யோசிக்கணும். சரி அதுல என்ன பாயிண்ட் இருக்கு, வளர்ச்சியை பார்த்தோம் என்னது, பருமநிலை பிறமுகள் அதிகரிப்பு, பருமன் என்னன்றது ஞாபகம் வரணும். அடுத்தது பிறகு டக்குனு மைண்ட் மூடி கண்ணை மூடிக்கொண்டே டக்குனு யோசிக்கணுமா, சரி உயிருள்ளவை உயிரிழத்தவை என்று ரெண்டா பிரிய போகுது, உயிருள்ளவை என்ன செய்ய போறோம், என்னென்ன காட்ட போகுது, பிறகு என்ன தேவை பிரிய போகுது. ஸோ இதுகள் எல்லாமே உங்களுக்கு அந்த ஷார்ட் நோட் அப்படியே ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸும் வடிவா கிறிஸ்டல் கிளியரா ஞாபகம் இருக்கு. இதே மேக்ஸுக்கு இப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான நேரம் நான் படிக்க மேக்ஸுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை, ஏன்னா எல்லாமே கணக்கு தான். ஸோ அந்த மாதிரியான நேரத்துல நான் என்ன செய்வேன்டா, இப்ப ஒரு 10 கணக்கு கிளாஸ்ல செய்விக்கிறாங்கன்னா இந்த 10 கணக்கையும் பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு எது கஷ்டமா இருக்கு, இப்ப எனக்கு உண்மையிலேயே பார்த்தா ஒரு கேள்வி சின்ன நேரம் கஷ்டமா இருக்கும், ஒன்றோ ரெண்டு கேள்வி, இப்ப 10 கணக்குல ஒரு கேள்வி கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த கேள்வியை மட்டும் தனியா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்குவேன். ஸோ நான் எனக்கு அந்த முதல் கேள்விகள் ஒன்றையும் நான் பார்க்க மாட்டேன், அந்த அந்த கடைசி ஃபைனல் கேள்விக்கு மட்டும், அதாவது எது கஷ்டமா இருக்கோ அதுக்கு என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க, எப்படி அதை சால்வ் பண்ற இந்த மெத்தடையும் அந்த கேள்வியும் எழுதி வச்சிருவேன். இந்த நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு காலம் நான் ரிவைஸ் பண்ணிக்க நான் 10 கேள்வியும் செய்ய மாட்டேன், அந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் செய்வேன். ஸோ எனக்கு அது ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு காலம் நான் ஃபுல் கேள்வியும் செய்துட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மேக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். மேக்ஸ் இல்லாட்டி கணக்கு ரீதியா ஒரு பாடம் வரைக்கும் அதுகளை யூஸ் பண்ணுங்க. ஒரு தியரி பாடம் வரைக்கும் இந்த மாதிரி வடிவா ஸ்ட்ரக்சரா நோட்ஸ் எழுதுங்க. ஈவன் ரிலிஜனுக்கு கூட நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் நான் ஓலெவல் படிக்க யூஸ் பண்ணேன், கிரேட் 10 11ல யூஸ் பண்ணேன். பயங்கர சிம்பிளா இருக்கு. அதை படிக்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கணும்டா, ஒரு 18 பாடம் ரிலிஜன்ல இருக்குன்னா அந்த 18 உங்களுக்கு 18 பேஜ்ல இருக்க போகுது. அதாவது சொல்ல போனா 9 பேப்பர்ல நீங்க 18 பாடம் நீங்க அந்த வருஷத்துக்கு படிச்ச பாடத்தை எழுதி வச்சிருக்க போறீங்க. சோ அவ்வாறு வச்சிருக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு பெரிய புத்தகத்தை நீங்க வெறும் 9 பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு படிக்கவும் ஆசையா இருக்கும், படிக்கிறதும் ஈஸி. 9 பேப்பர் வாசிக்கிறது ஈஸி. அதை விட நீங்க மொத்த புத்தகத்தையும் கடைசி நாள் வாசிக்க போறீங்கன்னா இன்னும் கஷ்டம். ஸோ அதனால இந்த மாதிரி ஷோர்ட் நோட்ஸை இன்றையில இருந்தே எழுத தொடங்க. ஷோர் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லாட்டி உங்களுக்கு வேற என்ன பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.